Hi, hello friends. Welcome to Tech with Illana. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு லிரிக்கல் வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான லிரிக்கல் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிரிக்கல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடினால என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப் டு 90% என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த இமேஜஸை மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய டியூட்டோரியல்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலை. ஸோ யாருமே சொல்லலைன்னு நான் சொல்ல வரல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் லிரிக்கல் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இந்த லிரிக்கல் வீடியோ ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜஸ் ஈவன் எந்த ஓவர்லே வேணால் நீங்கள் மாற்றுறன்னா இஷ்டப்படி மாற்றிக்கலாம். நீங்களே புதுசாக ஒரு அந்த லிரிக்கல் வீடியோவை நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராவில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பவர் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பிசிக்கே நான் சொல்கிறேன். ஸோ பிசிலேயே நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் பண்ணலாம். நிறைய பேருக்கு ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுற மெத்தட் தான் நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ஜஸ்ட்டு டெம்ப்ளேட் நம்மளுக்கு யூடியூப்லேயே கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் கிடைக்கிற டெம்ப்ளேட்ஸ் அப்படியே எடுத்துட்டு அந்த ஒரு சில இமேஜஸ் மட்டும் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மெத்தடு. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்னலாம் லேயர்ஸ் இருக்குது, ஸோ இதை நம்மளாக ஓனாக மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அந்த ரெசல்யூஷன் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சினிமாட்டிக் ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன் ரெசல்யூஷனை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமா கூட இதோட ரெசல்யூஷன்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ என்ன ஃப்ரேம் ரேட் வேணுமோ அதை அப்படியே மேக் பண்ணிக்கலாம். ஸோ வைடு வேணுமா போர்ட்ரேட் வேணுமா, ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேணாம். ஸோ அப்படியே நீங்கள் மேக் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு கூட நம்ம ரெசல்யூஷன்ஸை மாற்றிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் போதும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த இமேஜஸ்க்கு பதிலாக நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேயே முக்கியமான ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஓவர்லேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓவர்லேஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய இடத்துல இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஓவர்லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்மோக் மட்டும் கிடையாது, நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, நிறைய பார்ட்டிகல்ஸ் ஓவர்லே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யூடியூப்பில் கிடைக்கிது. ஸோ அதுதான் இதில் முக்கியமான விஷயம். மேக்ஸிமம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவில் போட்டு வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டும் இப்போ நம்மளுக்கு சோர்ஸ் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு, இப்போ நம்மளுக்கு ஓவர்லேஸ் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் க்ரியேட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 லேயரை வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 லேயர் வச்ச உடனே இப்போ உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சோடனே இப்போ இந்த 2 ஸ்மோக் லேயருக்கு கீழே நம்ம ஒரு இமேஜஸ் தூக்கி போட போகிறோம். ஸோ இப்போ அந்த இமேஜ் லேயர் எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த லேயரை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோமோ, அதாவது ரிவீல் பண்ண போகிறோமோ, அது எல்லா லேயருக்கும் பாட்டத்தில் இருக்கணும், கீழே இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு காம்போசிஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த 2 லேயரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் மாற்றின உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும். அதாவது விஜயோட ஃபேஸ் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா கவனிச்சா இது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மோக் ஓவர்லேஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 2 times ஸ்பீடுங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நான் 2 ஓவர்லேஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணி ஸோ எல்லா ஓவர்லேஸையுமே அந்த ஸ்மோக்கை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர்லேஸில்
ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைக்கணும். ஸோ காம்போசிஷன், ஸ்க்ரீன், ஓவர்லேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். கீழே இருக்க நம்ம ஃபோட்டோஸை மட்டும் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ அது வந்து பாட்டம் லேயர், ஸோ பாட்டம் மோஸ்ட் லேயர் அது. ஸோ இது எல்லாத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிறப்ப காம்போசிஷனில் போய்ட்டு ஓவர்லேஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீனுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இங்க் விழுவுதில்லை, இப்போ இந்த பிளாக் கலரில் எந்தெந்த போர்ஷன்லாம் இருக்கோ ஸோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடும். எத்தனை லேயரை வேணால் இருக்கலாம். ஸோ 12 லேயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 12 லேயரும் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரஸ்டட் பேப்பர், அதாவது திருப்பிடிச்ச பேப்பர் மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கோமாளி படத்தில் வரும்ல, ஸோ பேப்பர் கசங்கின மாதிரி எஃபெக்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, கூகுளில் போய்ட்டு க்ரஷ்டு பேப்பர் ஓவர்லேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பேப்பர் க்ரஷ் ஆன மாதிரி நிறையா இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இதே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஸோ இதை ஸ்க்ரீனில் இதை வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்கேல் அப் பண்ணிக்கிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஸ்க்ரீனில் வைக்காமல் எதில் வேணால் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு எஃபெக்ட் பார்க்க எதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு செட்டிங்ஸாக நம்ம வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ கலர் பேர்ன் அப்படிங்கிற எஃபெக்டில் வச்சா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த ஸ்மோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்மோக் மாதிரி வருது. ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கலர் பேர்னில் வச்சுக்கிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர்லே. ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், நீங்கள் எந்த வீடியோ வேணால் மேக் பண்ணலாம். ஸோ எந்த ஓவர்லே வேணால் மேக் பண்ணலாம். ஸோ இது அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்மோக் எஃபெக்ட் போர்ஷன் இவ்வளோ தான். ஸோ இது ஒன்று ஒன்றா லேயர் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இதுக்கு மேலே என்ன லேயர்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் லீக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிரிக்ஸ். ஸோ எப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிம்பிள். கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை அப்படியே லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட்டில் லிரிக்ஸ் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ லேயர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணி ஃபுல்லாக அந்த லேயர் முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் லேயரை ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த லேயர் முழுக்க நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஒவ்வொரு 2 வார்த்தையாக பார்த்திங்கன்னா ஸோ பாட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு லிரிக்கல் வீடியோ மேக் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் லேயரை ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர்லேஸ் தான். அதை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை ஓவர்லே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வீடியோவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ நான் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 12 ஓவர்லேஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுமே கஷ்டமே பட வேணாம். கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ சர்ச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த வீடியோ சிம்பிளாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இதில் மட்டும்தான் பண்ணணும், ஃபிலிமோராவில் மட்டும்தான் இதை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதே மெத்தடை ப்ரீமியர் போலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் எந்த மொபைல் சாஃப்ட்வேர் இருந்தாலும், ஸோ பவர் டைரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர், ஸோ இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மேக் பண்ணுறது ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் இருக்க ஜஸ்ட் இமேஜை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்.
ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.